மணி 10 மனுஷன் இன்னும் ஆளை காணமே நான் இங்க பதறிட்டு இருக்கேன். நீங்க என்னடா ரொம்ப கூலா வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ரோஜாவை பாத்தீங்களா? டைவர்ஸ் கேட்டீங்களா? கேட்டீங்களா? இல்ல. செத்து தொலடி, அது புத்தமம். நீ செத்தா உன் பொணத்துக்கு தாலி கட்ட கூட என் புருஷனை விட மாட்டேன். நீ அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறியே, நீ உருப்படுவியா? நல்லா இருப்பியா நீ? இந்த கல்யாணத்தை தடுத்தா விழாவுல ஸ்னேகா பாடுறதையும் நாம தடுக்க முடியும். அதனாலதான் இங்க வந்திருக்கேன். ஆனா உங்க புருஷனை காப்பாத்திக்க வேண்டியது உங்க கடமை இல்லையா? என்ன பண்ண போறீங்க? கவலைப்படாத. பிரச்சனையை கண்டு ஓடுற கோழையும் நான் இல்ல, என் உரிமையை விட்டு கொடுக்கிற இழிச்ச வாயும் நான் இல்ல. அப்போ தியாகராஜர் ஆராதனை விழாவுல நீங்க தான் பாட போறீங்க. என்னங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டு வரேன். அருணாவை பற்றி எந்த தகவலும் கிடைக்கலையா? அருணா கடைசியாக எழுதி வச்சுட்டு போன கடிதம். சே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவள் ஆசைப்பட்ட அந்த தமிழ் நம்பிக்கை அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். வாழ போகிறது அவ தானேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பண்ணிட்டேன். ஜெயில் மாப்பிள்ள வேண்டான்னு நாங்க சொன்னப்பவே கொஞ்சம் நீங்க உணர்ந்திருக்கணும். பணத்தை மேல ஆடுனீங்க. இப்போ பாசந்தா முக்கியம்னு அவ உங்களுக்கு பாடத்தை கத்து கொடுத்துட்டு போயிட்டா. அருணா இப்ப வந்தா கூட அவ விருப்பப்பட்ட அந்த தமிழ் நம்பிக்கை அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். காலம் கடந்து புத்தி வந்திருக்கு. இப்ப என்ன பிரயோஜனம்? சார், நீங்க? என் பேரு அலமேலு. என்ன உங்களுக்கு தெரியுமே? உங்க ஆத்துக்காரரை கொஞ்சம் பார்க்கணும். அடடே, அலமேலுவா, வாங்க. ஏன் சார், உங்களுக்கு அறிவு இருக்கா? இல்ல மானம் ரோஷமாவது இருக்கா? கையில பணம் வச்சுக்கிட்டு பணக்காரரா இருந்தா மட்டும் போராது. பொண்ணை ஒழுங்கா வளர்க்கணும். ஊர்மேய விடக்கூடாது. அந்த ஓடுகாலி ஸ்னேகாவோட சேர்ந்து உங்க பொண்ணுக்கும் அவ காத்து அடிச்சிருச்சா? ச்சே, என்ன குடும்பம் சார் இது? என்ன வளர்ற நீ? ஏமா, நாங்களே அருணாவை காணுமேங்கிற வேதனையில புழுங்கிட்டு இருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். எப்பவோ நடந்த ஸ்னேகா விவகாரத்தெல்லாம் இப்ப எதுக்குமா கலர்றீங்க? இப்போ உன் பொண்ணு என் பொண்ணு சம்பாத்தியத்துலதான் வாழ்றான். இந்த பிச்சைக்கார பழப்புக்கு அவ நாண்டுகிட்டு சாகலாம். என்ன சொல்ற நீ? அருணா வைதேகி ஆத்துலதான் இருக்கா. என்னது நிஜமாவா? நாங்க ஊர்ல தேடிட்டு இருக்கோம். இப்ப தெரிஞ்சு போச்சுல, உடனே உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்துருங்க. இல்ல நானே கட்டையால அடிச்சு அவளை வெளியே துரத்திடுவேன். வைதேகி இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. வைதேகி வீட்டுல அருணா எத்தனை நாளா இருக்கலாம்? அந்த வைதேகி ஒரு பொம்பளையா? யார் குடிய எப்படி கெடுக்கலாங்கிறது தானே அவ முழு நேர தொழிலே. இப்ப கூட அந்த தமிழ் நம்பிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அருணாவை ரகசியமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. என்ன, என் மகளுக்கு ரகசியமா கல்யாணமா? அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனா நான் ஊர்ல இருந்து வந்துட்டேன்ல, அது நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். ஊத வேண்டிய சங்கம் ஊதிட்டேன். உங்க பொண்ண மானம் மரியாதையோட ஆத்துக்கு அழைச்சிட்டு வந்துருங்க. இல்ல அசிங்கப்பட்டு நடு தெருவுல நிப்பா. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். வரட்டுமா? வரேமா? ஏண்டி அழற? அதான் அருணா கிடைச்சிட்டால, சந்தோஷப்படு. சந்தோஷப்படுற செய்தியாவ நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம அருணா அடுத்த வீட்டு சோத்துக்கு போய் நிக்கிறான்னு சொல்றாங்க. கண்டவெல்லாம் நம்ம பொண்ண பிச்சைக்காரின்னு சொல்றாங்க. என்னங்க, உடனே ஏதாவது செய்யுங்க. போய் நம்ம அருணாவை கூட்டிட்டு வந்துருங்க. இல்லடி, அருணா கிடைச்சிட்டா. இதே ஊர்ல இருந்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வராத அருணா இப்ப நான் போய் கூப்பிட்டா மட்டும் வந்துருவாளா? ஏதாவது விபரீதமாயிடும்.
அவளை எப்படி வர வைக்கிறதுன்னு யோசிப்போம். என்ன ஸ்னேகா? இங்க பாருங்களேன், ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? பின்ன எப்படி இல்ல, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம்ன்றது ஒரு கனவாவே போயிடுது. எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு எதிர்ப்புகள், ஆறாத காயங்கள், ஆறிப்போன தழும்புகள். இல்ல மகேஷ்? மகேஷ், தாலி முதல்ல வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் 4 நாள்ல அந்த தாலி உன் கழுத்துல ஏறப்போகுது. வா காட்டுறேன், வா. நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ வாங்கின நகை, புடவை, தாலி இதெல்லாம். இந்த தாலி இப்பதான் நீங்க என் கழுத்துல கட்டணும்னு இருக்கு. என்னமோ தெரியல மகேஷ், ஒவ்வொரு தடவையும் நம்ம கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு தடங்கல் வந்து கடைசி நிமிஷத்துல கல்யாணம் நின்னுடுறது. அந்த மாதிரி எந்த தடங்களும் வராம நீங்க என் கழுத்துல தாலி கட்டணும். கவலைப்படாத, இந்த முறை நிச்சயமா நம்ம கல்யாணம் நடக்கும். உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன். அப்படி எந்த தடங்களும் வராம கல்யாணம் நடந்துடுதுன்னா அம்மன் கோவில்ல நான் அங்க பிரதட்சணம் பண்றதா வேண்டின்னு இருக்கேன். ஏன், என் மேல நம்பிக்கை இல்லையா? சச்சே, அப்படியெல்லாம் இல்ல மகேஷ். இந்த நேரத்துல நமக்கு தெய்வ அனுகிரகம் கண்டிப்பா வேணும். இந்த கல்யாணத்துல அம்மாக்கு இஷ்டமே இல்ல, அதனால இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவா. உங்க அம்மா நம்மள வாழவும் விட மாட்டாங்க, சாகவும் விட மாட்டாங்க. அம்மாவையும் மீறி இந்த கல்யாணம் நடந்துடுதுன்னா நான் பிறந்த பலனை அடைஞ்சதுக்கு சமம் மகேஷ். கவலைப்படாத ஸ்னேகா, இந்த முறை யார் தடுத்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நிச்சயமா நம்ம கல்யாணம் நடக்கும். திருவையார் ஆராதனை விழால நீ பாடுற, அதுவும் நடக்கும். தேங்க்ஸ் மகேஷ். என்ன பொண்ணு மாப்பிள்ள மட்டும் வந்திருக்கேன், வேற யாரும் வரலையா? நாங்க உறவுகள் இருந்தோம், அனாதைங்க. அப்படின்னா லவ் மேரேஜா? ஆமா. தம்பி, நிறைய போட்டோ எடு. என்ன, எனக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்றவங்க அத்தனை பேரோட வாயும் நீ எடுக்கிற போட்டோ காட்டி தான் நான் அடைக்கணும். முக்கியமா தாலி கட்டுறது எடுங்க. ஓகே, செஸ் பண்ணிடுறேன். ஆமா ஆமா. மகாலட்சுமி நமஹ. ஓம் அக்னஜே ஸ்வாஹா. அக்னஜே தன்னமஹ. சோமாஜ ஸ்வாஹா. ஓம் மாங்கல்யம். யோ ஐயரா, எந்திரியா, நிறைய சேர்த்துக்கு இது சட்டத்துக்கு புறமான கல்யாணம். பகவானே, பொண்ணு மாப்பிள்ளையும் தனியா வரும்போதே நினைச்சேன் ஏதோ வில்லங்க வரப்போகுதுன்னு. வந்துடுத்தே. இன்ஸ்பெக்டர், என்ன இதெல்லாம்? நீங்க 2 பேரும் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. எதுக்கு? நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்க போறதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏ ரோஜா, உங்க கலாட்டாவை ஆரம்பிச்சிட்டியா? நிறுத்துறா, நீலாம் ஒரு மனுஷனாடா? ஊரு போடு வேடா நீ. புருஷன் பொண்டாட்டிங்க குடும்ப சூழ்நிலைக்காக தனித்தனியா போய் சம்பாதிக்கிறாங்க. மனைவியோட ஞாபகத்தை மட்டும் மனசுல சுமந்துக்கிட்டு ஃபாரின் போயிட்டு வரவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா பொண்டாட்டி உள்ளூர்ல உயிரோட இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ண நினைக்கிற உங்களே எல்லாம் என்னடி நினைச்சிட்டு ஏய், இருக்க? எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். நட. இன்ஸ்பெக்டர் சார், நான் அவ்வளவு பிரிஞ்சிட்டோம். சட்டப்படி பிரிஞ்சீங்களா? இல்ல. படிச்சவர் தான் நீங்க. ஏன் சார், இந்தியன் மேரேஜ் ஆக்ட் என்னன்னு தெரியாது உங்களுக்கு? மரியாதையா நீங்க 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தை மாத்திக்கோங்க. அதான் உங்க 2 பேருக்கு நல்லது. இல்ல நான் கல்யாணம் தான் பண்ணிக்குவேன்னா உங்களை அரெஸ்ட் பண்ற தவிர வேற வழி இல்ல.
நல்லா யோசிங்க. ஏன் சார் என்ன பேசுறீங்க? உங்களை நாங்க கூட்டிட்டு வந்தது உபதேசம் பண்றதுக்கா? இங்க பாருங்க, கொலை பண்ணா மட்டும் குற்றம் இல்ல, அதுக்கு முயற்சி பண்ணாலே குற்றம் தான். அந்த மாதிரி தாலி கட்டினா மட்டும் குற்றம் இல்ல, தாலி கட்ட முயற்சி பண்றதே குற்றம் தான். இவங்க 2 பேரையும் பிடிச்சு முதல்ல உள்ள போடுங்க, மிச்சத்தை அப்புறம் பேச. வாய் மூடி. உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம். நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என்ன இன்ஸ்பெக்டர், நான் 2வது கல்யாணம் பண்ண என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படித்தானே? சரி, முதல்ல நான் தாலி கட்டிடுறேன், அதுக்கப்புறம் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. தாலியை கொடுங்க. இங்க பாருங்க, குற்றத்தை தடுக்க தான் போலீஸ். அதை விட்டுட்டு குற்றம் நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் இல்ல. இன்னும் என்ன யோசனை? அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? ஏய் நீலாம்பரி, வாய் மூடி. என்ன நீ நடுவுல வந்து நாட்டமா பண்ணிட்டு இருக்கியா? நீ எதை மனசுல வச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எதுக்கு இப்படி நடந்துக்கிறேன்னு உனக்கு நல்லா புரியுது இல்ல? ரொம்ப சந்தோஷம். நான் உன்ன மாதிரி திருட்டுத்தனமா அடுத்தவங்க முதுகுல குத்துறவே இல்ல. எனக்கு என்ன பயம்? நான் நேரடியாவே தைரியமா பேசுவேன். என்கிட்ட திருவையாறுல பாட போறேன்னு சவால் விட்டேல்ல, அதோட பலன் தான் இதெல்லாம். சவால் விட்டது வேணா நீயா இருக்கலாம், ஆனா ஜெயிக்கிறது நான் தான். பாத்தீங்களா சார்? கேட்டீங்களா இவ சொன்னத? நான் திருவையாறு இசை கச்சேரியில பாடக்கூடாது, அதுக்காக பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறான். இதுக்காக எங்களை விட்டு வேலைக்கு போன ரோஜாவை உசுப்பேத்தி விட்டு இங்க கூட்டின்னு வந்து நிறுத்திருக்கா சார் இவ. என் கழுத்துல தாலி ஏறலைன்னா என்னால கச்சேரியில பாட முடியாது. இவ ஜெயிச்சிடுவா, அதான் இவ நோக்கம். இது ஒரு திட்டமிட்ட சதி சார். ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை நிறுத்தாதீங்க சார். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். இது என் வாழ்க்கை பிரச்சனை சார். நீ என்ன கெஞ்சினாலும் நடக்காது. ச்சீ, இப்படி அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறியே, நீ உருப்படுவியா? நல்லா இருப்பியா நீ? ஒரு குழந்தையோட அவர் பொண்டாட்டி நான் இருக்கும்போது அவரை கட்டிக்கணும்னு நினைக்கிறியே, அது தப்பு இல்லையா? ரோஜா, நீ யதார்த்தமா யோசிச்சு பாரு. மகேஷுக்கு உன்னை பிடிக்கல, உன் கூட வாழவும் பிடிக்கல. எனக்கு மகேஷ் இல்லன்னா வாழ்க்கையே இல்ல. இத வெளியில யாராவது கேட்டாங்களா காரி துப்புவாங்க. இவனுக்கு இவ கூட வாழ பிடிக்கலையா, வீட்டை விட்டு வெளியில வந்துட்டானா, இவனை கூட்டி வச்சுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணிப்பியா? என்னடா இது கருமண்டா. எங்களுக்கு கூட தான் தேவையில்லைன்னு தினமும் எங்க வீட்டுல இருந்து குப்பையை எடுத்து வெளியில விசிறி அடிக்கிறோம். ஒரு கோணி பைய எடுத்துட்டு வந்து அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து வச்சுக்க வேண்டியதானே? நாட்டுல எத்தனையோ புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிட்டு பிரியறாங்க. அந்த புருஷங்க கையாலெல்லாம் நீ தாலி கட்டிக்க வேண்டியதானே? என்ன சொன்னீங்க? உண்மையை தானே சொன்னேன். என்ன உண்மையை சொன்னீங்க உங்க? மகேஷ் விடுங்க மகேஷ், நமக்கு வேண்டியது கல்யாணம், கலவரம் இல்ல. கொஞ்சம் நிதானமா பேசுங்க. கலவரம் நடந்தாதான் இந்த கல்யாணமே நடக்கும் போல இருக்கு. கல்யாணம் நடக்காது, நியாயம் பிறக்கும். நடக்கட்டும். ரோஜா, ரோஜா ப்ளீஸ் ரோஜா. மகேஷ் உன் கூட வாழறது இல்லன்னு முடிவு எடுத்துல, அவரை ஏன் கூட அந்த நிம்மதியா வாழ விட. இத பாரு, நான் அவரோட வாழலங்கிறது என்னோட இஷ்டம். நாளைக்கு எனக்கும் என் குழந்தைக்கு எந்த கலங்கமும் ஏற்படக்கூடாது. இங்க பாரு, நீ இனிமே எந்த கச்சேரியிலும் பாட முடியாது. ரோஜா ப்ளீஸ், என் மேல கொஞ்சம் கருணை காட்டு. என்ன ஸ்னேகா, என்ன பேசுற நீ? சந்தோஷமா பிசினஸ் குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நீ என்ட்ரானு. எப்படி நீ இதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்க முடியும்? ரோஜா ப்ளீஸ் ரோஜா, மகேஷ் என் கழுத்துல தாலி கட்ட விடு. நான் என்ன காரணத்துக்காக இதெல்லாம் கேக்குறேன்னு உனக்கே இப்ப நான் புரிஞ்சிருக்கும். நான் திருவையாறு தியாகராஜர் உற்சவத்துல பாடணும், அதுக்கு எனக்கு இந்த தாலி வேணும் ரோஜா. இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், என்னால உனக்கு எந்த ஆபத்தோ பாதிப்போ வரவே வராது. என்ன நம்பு. நான் வேணா உன் கால்ல விடுறேன் ரோஜா. ப்ளீஸ் ரோஜா. ரோஜா, என் மேல உனக்கு இறக்கமே இல்லையா? இந்த கல்யாணம் நடக்கும் நடக்கும்னு நானும் எதிர்பார்த்து ஒவ்வொரு முறையும் கடைசி நிமிஷத்துல நின்னு போச்சு. இது என் வாழ்க்கை ரோஜா. இந்த கல்யாணம் என்னோட லட்சியம். முதலா நான் மகேஷ காதலிக்கிறேன்னு உனக்கு தெரிஞ்சப்போ நீ ஆத்திரப்பட்டது, ஆவேசப்பட்டது எல்லாமே நியாயம்தான். அதுக்கப்புறம் நமக்குள்ள பல சண்டைகள், சச்சரவுகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிடுது. நான் மகேஷ் கிட்ட என்ன முழுசா இழந்துட்டேன். இப்போ ஒரு குழந்தையும் பெத்து கொடுத்துட்டேன். நீ இப்பவும் அதே வைராகியத்தோட என்னை எதிர்த்து நிக்கிறிய ரோஜா. ஏன்? ஐயோ பெருமாளே, இவ்வளவு பிடிவாதமா இருக்கியே, நான் என்னதான் பண்ணுவேன்? என் வாழ்க்கைக்கு என்னதான் பதில்? மகேஷ நம்பி நான் இப்போ இவ்வளவு தூரம் வந்துட்டேன் ரோஜா. என்ன வாழ விடு ரோஜா ப்ளீஸ். என்ன மன்னிச்சு விட்டுடு ரோஜா. உன் எதிரிய மன்னிச்சிடு. என்னோட தன்னம்பிக்கை, தைரியம், ஆணவம், அகம்பாவம் என்னோட எல்லா ஆயுதத்தையும் நான் கீழே போட்டுட்டு இந்த சண்டையில நிராயுத பணியா நிக்கிறேன். என்ன மன்னிச்சிடு. நீ தப்பா சொல்ற ஸ்னேகா. தன்னம்பிக்கை, தைரியம், ஆணவம், அகங்காரம் இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் அவரோட அப்பாவும் பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போதே ஓ சுயநலத்துக்காக இவர்கிட்ட தாலி வாங்கிக்க பாக்குறேன். ரோஜா, நீ கோவப்படாத ரோஜா. நான் உன்கிட்ட
தாலி பிச்சை கேக்குறேன். உன் வாழ்க்கையில ஒரு ஓரத்துல எனக்கு ஒரு சின்ன இடத்த நீ கொடுத்த போறோம். நான் மகேஷ நேசிக்கிறேன்றதை தவிர வேற எந்த குற்றத்தையும் பண்ணலையே. ரோஜா, இந்த சமுதாயத்துல ஒரு சராசரி பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துண்டு புருஷன் குழந்தை குடும்பம்னு ஆசையா வாழணுங்கிற ஏக்கம் தவிப்பு எல்லாம் எனக்குள்ளயும் இருக்கு ரோஜா. தயவு செஞ்சு அந்த மனுஷ உணர்வுக்காவது நீ மதிப்பு கொடு. நீ சொல்ற அதே உணர்ச்சிகளும் ஆசைகளும் ஏன் வாழ்க்கையில பாதியில நிக்கும் போது முதல்ல நீ அதுக்கு மரியாதை கொடு. சரி, என்ன ஒரு மனுஷியா மதி, என்ன ஒரு மனுஷியா வாழ விடு. என்ன மகேஷோட பொண்டாட்டியா வாழ விடு. ரோஜா, நான் இவ்வளவு தூரம் கெஞ்சினதுக்கு அப்புறமும் நீ மகேஷ் கையால என்ன தாலி கட்டிட்டு அவர் கூட வாழறதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா நான் செத்து போறதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல ரோஜா. ப்ளீஸ். ரோஜா, நீ இப்ப சம்மதிக்கல, நான் செத்துதான் போவேன். செத்து தொலைடி, அது உத்தமம். ஆனா என் புருஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ரோஜா, ப்ளீஸ். நீ செத்தா உன் பொணத்துக்கு தாலி கட்ட கூட என் புருஷனை விட மாட்டேன். இது இந்த ரோஜாவோட வைராக்கியம். வாங்க மாமா. என்னாச்சு? சேயா, சேயா, இங்க பாரு. சேயா, என்னாச்சுமா? சேயா, என்ன ஆச்சு இவ்வளவு நேரம்? இவங்க 2 பேரையும் காணோம். கல்யாணம் முடிஞ்சிருக்கணுமே. ஸ்னேகா, என்னாச்சு? மகேஷ், கல்யாணம் நின்று போச்சு சார். அந்த நீலாம்பரி போலீஸோட ரோஜாவை ராஜசேகர் சரி கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டான். பெரிய கலாட்டம் பண்ணிட்டா அவ. மகேஷ் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் போயிட்டா தெரியுமா சார்? நான் ஸ்னேகா கழுத்துல தாலி கட்டிட்டு ஜெயில் போறதுக்கு கூட தயாரா தான் இருந்தேன். ஆனா அந்த எஸ்ஐ அங்க வந்து பெரிய நகலை பண்ணி மிரட்டி தாலி பிடிக்கிட்டு போயிட்டான். இப்படி எல்லாம் பண்ணா நான் என்னதான் சார் பண்றது? நான் எப்படியாவது திருவையார் விழாவில பாடணும், அந்த நீலாம்பரியோட முகத்துல கரிய பூசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க தான் எனக்கு எப்படியாவது உதவி பண்ணணும் சார். கல்யாணத்தை தவிர வேறு எந்த வழியும் இல்ல ஸ்னேகா. ஐயோ, கல்யாணம் தான் நடக்கலையே சார், நின்னு போயிடுதே. அப்போ திருவையார் விழாவை மறந்துடு சார். என்ன மன்னிச்சிடுமா. உன்னை கச்சேரியில பாட வைக்க கூடாதுன்னு கமிட்டி மெம்பர்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருமதி மகேஷா பாடுவேன்னு எல்லார்ட்டையும் சொல்லி அவ வாயை அடைச்சி வச்சிருக்க. இப்போ நீ திடீர்னு முடியாதுன்னா என்னாலையும் முடியாது. திருவையாறு விழா உனக்கு வெறும் பகல் கனவு. என்ன மன்னிச்சிடுமா, நான் வரேன். பாத்தீங்களா மகேஷ்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அந்த பூஜா கிட்டயும் நீலாம்பரி கிட்டயும் தோத்துட்டேன்னு அர்த்தமா? என் அம்மாவோட கனவை நிறைவேற்ற முடியாதுன்னு அர்த்தமா? என் லட்சியத்துல நான் தோத்து போயிட்டேன்னு அர்த்தமா? நான் இதுவரைக்கும் யார் காலையாவது விழுந்து கெஞ்சிருக்கேன் மகேஷ்? என்னோட தன்மானம், கௌரவம், திறமை, தகுதி எல்லாத்தையும் விட்டுட்டு மறந்துட்டு ரோஜா கால போய் விழுந்து. யாருக்காக? உங்களுக்காக. மகேஷ், நீங்க ஏன் கூடி வாழ்ந்திருக்கீங்க, அவ கூடி வாழ்ந்திருக்கீங்க. எனக்கு இருக்கிற தகுதி, திறமை, சங்கீத ஞானம், புத்தி கூர்மை, பேச்சு சாதுரியம் இதுல பாதியாவது அவளுக்கு இருக்கா மகேஷ்? எதுவுமே இல்ல. இருந்தாலும் நான் அவ கால்ல விழுந்தேன், அழுது கதர்னேன். உன் பொணத்துக்கு கூட நான் மகேஷ் தாலி கட்ட விட மாட்டேன்னு திமிரா ஈவர்க்கமே இல்லாம சொல்லிட்டு போறேன். என்ன மதிக்காத அவளை நான் ஏன் இனிமே மதிக்கணும்? ஏன் உணர்ச்சிகளுக்கு கொள்ளி வைக்கிற அவளோட உணர்ச்சிகளுக்கு நான் ஏன் இனிமே மரியாதை கொடுக்கணும்? சொல்லுங்க மகேஷ், சொல்லுங்க. நான் பொண்ணு இல்லையா? எனக்கு மனசு இல்லையா? நான் என்ன மரக்கட்டையா? எத்தனை தடவை தான் நானும் கல்யாணம் இப்படி அலங்காரம் பண்ணி நிக்கிறது? எத்தனை காலம் தான் நீங்க என் கழுத்தை தாலி கட்டுவீங்கன்னு நான் ஏங்கிட்டு இருக்கிறது? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுங்க மகேஷ். என் கழுத்தை நீங்க தாலி கட்டுங்க. நீங்க ஒரு ஆம்பளையா? உங்களையா நான் இவ்ளோ காதலிச்சேன்?
ஒரு பொம்மநாட்டி எதிர்த்து நிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு முதுகெலும்பு இல்லையே மகேஷ். நீங்க என்ன ஜடமா? உங்களை நம்பி நான் ஒரு குழந்தையும் பெத்துட்டேன். உங்களை மாதிரி ஒரு கோழையை நம்பி என் வயசு, இளமை, அழகு, பெண்மை எல்லாத்தையும் எழுந்து நிக்கிற மகேஷ். நீ பேசுறது போதும். இப்போ உனக்கு என்ன? உன் கழுத்துல நான் தாலி கட்ட அவ்வளவுதானே? சரி, நான் இப்பவே போய் ஒரு தாலி வாங்கிட்டு வந்து உன் கழுத்துல கட்டுறேன். என்ன தூக்க போட்டாலும் எனக்கு கவலை இல்ல. வேண்டாம் ஸ்னேகா, வேண்டாம் மகேஷ், எனக்கு வேண்டாம். திருட்டு தாலி எனக்கு வேண்டாம் மகேஷ். நீங்க பகிரங்கமா என் கழுத்துல தாலி கட்டணும். சட்டபூர்வமா நீங்க என்ன உங்க மனைவியா ஆக்கிக்கணும் மகேஷ். நான் அந்த ரோஜாவை பழி தீர்க்கணும். இன்னைக்கு நான் அவ கால்ல விழுந்து அவகிட்ட கதறி எழுத மாதிரி அவளை என் கால்ல விழுந்து நான் அவளை கதறி எழ வைக்கணும். இது நடக்கணும். இதுக்காக நீங்க அவகிட்ட இருந்து சட்டபூர்வமா விவாகரத்து வாங்கணும். போங்க. நீங்களும் ரோஜாவும் சட்டபூர்வமா பிரியணும். நீங்க 100% எனக்கு சொந்தமாகணும். எனக்கு மட்டுமே சொந்தமாகணும் மகேஷ். இது நாள் வரைக்கும் ரோஜா தான் உங்களை சொந்தம் கொண்டாடலாம். உங்க வாழ்க்கையில நான் ஒரு ஓரமா இருந்தா போறோம்னு நினைச்சிட்டு மகேஷ். வீட்டுக்கு அவ தான் சொந்தக்காரி, நான் வீட்டுக்கு வந்து விருந்தாளின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்ப அவ என்ன அழிக்கணும்னு புறப்பட்டாலோ, இனிமே நான் அவளுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்கறதா சரி. அவளுக்கு இனிமே உங்க வாழ்க்கையில இடம் கிடையாது. சட்டப்படி நீங்க என்ன 2வது கல்யாணம் பண்ணிக்கோங்க மகேஷ். அடுத்த தடவை நான் இந்த புடவை கட்டும் போது நம்ம கல்யாணம் நடக்கணும். உங்க கையால என் கழுத்து தாலி ஏறணும். போங்க, போய் அவகிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டு வாங்க. போங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நீங்க விவாகரத்து வாங்கணும். நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். தோ இங்க இங்க நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். போங்க. அன்பா கேளுங்க, மத்தியில அடிச்சு உதச்சு கேளுங்க. ஆனா விவாகரத்து வாங்கிட்டு வாங்க. அவகிட்ட இருந்து விடுதலை வாங்கி எனக்கு சுதந்திரம் கொடுங்க மகேஷ். போங்க, இங்க நிக்காதீங்க. போங்க போங்க மகேஷ். போறேன். வாங்கிட்டு வாங்க. இன்னும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. விவாகரத்தை வாங்கிட்டு வாங்க. ஏண்டி வைதிகி, ஏதோ பேசணும்னு அழைச்சிட்டு வந்தேன். பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்லணும் தான் கூட்டிட்டு வந்தேன். நீ முதல்ல சொல்லு. நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஷோபா கழுத்துல தாலி எங்கன்னு கேட்டேல்ல? ஆமா, எங்கே? அதை நான் தான் கழட்டி கோவில் உண்டியல்ல போட சொன்னேன். போட்டுட்டா. ஏன்? ஏன்னா ஷோபா இனிமே அவ வாழ்க்கை பயணத்துக்கு ஒரு துணை வேணும்னு முடிவு பண்ணிட்டா. அவ கழுத்துல இருந்த தாலி தான் இத்தனை நாள் அதுக்கு தடையா இருந்தது. அதை கழட்டிட்டு சொல்லிட்டேன். என்ன, என் பொண்ணு மறு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாளா? இதை என்னால நம்பவே முடியல வைதேகி. அன்னைக்கு சாஸ்திரிகள் வந்தப்போ என்ன விஷயம்னு கேட்டேளே, அவர் கூட கல்யாணத்துக்கு நாளெல்லாம் குறிச்சு கொடுத்தாரே. ஷோபா கல்யாணத்துக்கு தான். மாப்பிள்ளை தமிழ் நம்பி. என்னடி வளர்ற? தமிழ் நம்பி என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா? அது ஒரு காலமும் நடக்காது. பாருங்க, இந்த முடிவை நான் எடுத்தது இல்ல, உங்க பொண்ணு ஷோபா எடுத்தது. கிச்சாவை கல்யாணம் பண்ணது கூட சோபா எடுத்த முடிவு. ஆனா அது நிலைச்சதா? ஏன் தமிழ் நம்பிக்கை என்ன குறைச்சல்? அவன் ஒரு அன்னாட காட்சி, வெத்து பையன், தகர டப்பா, பிச்சைக்காரன். அப்போ காசுதான் இன்னும் உங்க கண்ணை மறைக்கிறதா? முட்டாள்தனமா பேசாதே. காசு இல்லாம உலகம் ஏது? காசு இல்லாம நீ கடங்காரையா அலையல, காசு இல்லாம உன் பொண்ணு அலையோன்னு அலையல. காசு இல்லாம மாசா மாசம் கடங்காரங்க கிட்ட இருந்து ஓடி ஒளியல. அவ்வளவு ஏண்டி அந்த காசு தானடி உன் கற்பையே தீர்மானிச்சது. உன் ஆத்துக்காரரை காப்பாத்துறதுக்காக ரத்தனசாமி கிட்ட ஓனியே, அப்ப கடவுளா வந்து காப்பாத்தினாரு. அந்த காசு தானடி உன் கற்பையே தீர்மானிச்சது. அந்த காசு இருந்திருந்தா நீ ரத்தனசாமி கிட்ட ஓடி இருப்பியா? என்னோட கஷ்டத்தையும் தலையெழுத்தையும் தீர்மானிச்சது காசுதான், ஒத்துக்கிறேன். ஆனா என்னோட வாழ்க்கையை வச்சு எதுக்காக நீங்க ஷோபா வாழ்க்கையை தீர்மானிக்கிறேன்? சரி வேண்டாம். ஸ்னேகா வாழ்க்கை காசு இல்லாம சந்தோஷமா இருக்கா? அவளால மானத்தோட வாழ முடிஞ்சதா? நீங்க சொல்றதுலயும் நியாயம் இல்லாம இல்ல, ஒத்துக்கிறேன்.
ஆனா நம்ம நாட்டுல 100க்கு 90 பேர் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கா. அவள்லாம் மானத்தோட வாழல, அவள்லாம் சுயமரியாதையோட வாழல, அவள்லாம் சந்தோஷமா குடும்பம் நடத்தல. இத பாருடி, உன் சித்தாந்தத்தை வச்சு உன் ஸ்னேகா வாழ்க்கைய நடத்து. என் பொண்ணு வாழ்க்கையே ஏன் விருப்பப்படிதான் நான் நடத்துவேன். அவளை பணக்கார மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். தமிழ் நம்பி தகர டப்பா, அத தட்டினா சத்தம் தான் வரும், சங்கீதம் வராது. புரிஞ்சதா? நான் வேணா அவங்க வாதத்துக்கு தலையாட்டலாம். ஆனா சோபா முடிவு பண்ணிட்டா. அவ தமிழ் நம்பியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. அவ முடிவை யாராலையும் மாத்த முடியாது. யாருடி அந்த தமிழ் நம்பி? அந்த அருணாவை காதலிச்சு வந்தானே, அவளே விதவியா நிக்கிறா. அவங்க கதையே இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. நான் ஏழையா இருந்தாலும் என் பொண்ண கௌரவமா தான் வளர்த்திருக்கேன். ஒரு எச்சக்கலை பையனுக்கு என் பொண்ண நான் கட்டி கொடுக்க மாட்டேன். பாருங்க, தமிழ் நம்பி இப்ப முன்னேறிட்டான். அவன் சொந்தமா கேரேஜ் வச்சிருக்கான். முன்ன மாதிரி அவன் தொழிலாளி இல்ல, முதலாளி. இத பாருடி, நீயும் சோபாவும் வேணும்னா அவனை நம்பி ஏமாறுங்க. நான் ஏமாற மாட்டேன். நான் தெளிவா சொல்றேன், நான் என் பொண்ண ஒரு பணக்காரனுக்கு தான் கட்டி கொடுப்பேன். ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். தமிழுக்கும் சோபாவுக்கும் நிச்சயதார்த்தமே நடந்து முடிஞ்சாச்சு. என்னது? ஆமா, இனிமே கல்யாணம் மட்டும்தான் பாக்கி. அந்த கல்யாணமும் கண்டிப்பா நடக்கும். தமிழ நம்பி சோபா கிச்சா கட்டின தாலியை கூட கழட்டி போட்டுட்டா. இனிமே யாராலையும் தடுக்க முடியாது. ஓஹோ, அவ்வளவு தூரம் போயிடுதா? இத பாருடி வைதேகி, தமிழ் நம்பிக்கும் சோபாவுக்கும் நிச்சயதார்த்தம் வேணா நடந்திருக்கலாம். ஆனா கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். பசிக்குது ஐயா, ஏதாச்சும் சாப்பிட கொடுங்கய்யா, தர்மம் பண்ணுங்கய்யா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்கய்யா, பசிக்குது ஐயா, ஏதாவது காசு இருந்தா கொடுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. ஜீவாவும் நாளைக்கு இப்படிதானே இருப்பான். ரோஜாக்கு நான் டைவர்ஸ் கொடுத்து என் ஜீவாவை இப்படி அனாதையை நிக்க வைக்கணுமா? பாவம் ரோஜா, எந்த பிரச்சனையும் தொந்தரவும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கா. நாம அவளை விட்டு வந்துட்டாலும் நம்ம கட்டின தாலி அவ கழுத்துல இருக்கு. அதனால கௌரவமா நடமாடிட்டு இருக்கா. நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டா ஊரே அவளை தப்பா பேச ஆரம்பிச்சிடும். இந்த பக்கம் ஸ்னேகா, அவளும் பாவம் எனக்காக பெத்த தாய் குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டா. பல வருஷமா அவ கழுத்துல நான் தாலி கட்டுவேன்ற நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை ஏமாத்தினா நான் மனுஷனே கிடையாது. அந்த பக்கம் ரோஜா, இந்த பக்கம் ஸ்னேகா. யாருக்கு நான் வாழ்க்கை கொடுப்பேன், யாரை தண்டிப்பேன்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. வண்டியை வெடிச்சு போல இருக்கு. இல்ல, நமக்கு ஸ்னேகா தான் இப்ப முக்கியம். ஆமா, ஒரு வேலையை இந்த இடத்துல உருப்படியா செய்ய முடியாது. யாரு? நீங்க அருணாவோட அம்மா. ஓ, உள்ள வாங்க, உட்காருங்க. அருணா இங்க இருக்கிறதா கேள்விப்பட்டோம். நீங்க செஞ்சது உங்களுக்கே சரியா இருக்கா? அருணாவை நாங்க ஊர் பூரா தேடிட்டு இருக்கோம். போலீஸ்ல புகார் கொடுத்திருக்கோம். ஆனா அவ இங்க வந்து தங்கி இருக்கா. பாருங்க,
எனக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. அலமேல பொண்ணு ஷோபா தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சுட்டு இருக்கா. ஆனா அவ தங்கி இருக்கிறது உங்க வீட்டுல தானே? தகவல் சொல்லி அனுப்ப வேண்டியது உங்க கடமை இல்லையா? அப்பவே உங்களுக்கு தகவல் சொல்லிருப்போம். ஆனா அடுத்த நிமிஷம் அருணா இந்த ஆத்துல இருந்து வெளியில போயிருப்பா. பரவாயில்லையா? இங்கேயாவது அவ நிம்மதியா இருக்காளேன்னு சந்தோஷப்படுங்க. அவ வாழ்க்கைய நீங்களே கெடுத்துட்டு இங்க வந்து சட்டம் பேசிட்டு இருக்கல. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆன முதல் ராத்திரிலேயே ஆம்படையா செத்து போறதுன்றது எவ்வளவு கொடுமையான விஷயம். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அது எங்க தப்பு தான். அந்த தப்புக்கு தான் நாங்க கண்ணீர் விட்டு கரைச்சுக்கிட்டு இருக்கோம். அருணா இப்ப எங்க? உள்ளதான் இருக்கா. நான் போய் பார்க்கலாமா? தாராளமா போய் பாருங்க. தாய்க்கும் பொண்ணுக்கும் நடுவுல நான் யாரு? உள்ள போங்க, இப்படி போங்க. அருணா, மறுபடியும் உன் வாழ்க்கையில வெளிச்சம் வந்துடுத்துடி. அருணா, எப்படி இருக்க? நிம்மதியா இருக்கேன். ஏடி போய் சொல்ற? எப்படி இருந்த பொண்ணு நீ? ஒரு வீட்டுக்கு குத்து விளக்கா வெளிச்சம் தர வேண்டிய நீயே இப்படி இருட்டுல அணைஞ்சு போய் உட்கார்ந்திருக்கியே. நீ இப்படி குமரிட்டு உட்கார்ந்திருக்க. அங்க உங்க அப்பா தான் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போனதுக்கு தாந்தா காரணம்னு குற்ற உணர்ச்சியில கடந்து தவிக்கிறாருடி. அம்மா, உன்னை யாருமா இங்க வர சொன்னது? நான் அப்பாவை பத்தி ஏதாச்சும் கேட்டேனா? ஒரு மனுஷன் எங்கேயாச்சும் நிம்மதியை தேடி போனா அந்த இடம் எதுன்னு தேடி வந்து அவன் நிம்மதியை கெடுத்தா என்னமா அர்த்தம்? அருணா, உனக்கும் தமிழ் நம்பிக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களாமே? சச்சா, யார் சொன்னது? மறைக்காதடி, எனக்கு எல்லாம் தெரியும். அம்மா, இது வரைக்கும் நீங்க என் வாழ்க்கையில தலையிட்டதெல்லாம் போதும். இனிமையாச்சும் தயவு செஞ்சு கொஞ்சம் விலகி நில்லுங்க. இது என்னடி பிடிவாதம்? உன் விருப்பத்துக்கு மாறா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு உங்க அப்பா சொன்னப்போ நீ வீட்ல இருந்த. ஆனா இப்ப ஒரு மனசு மாறி நீ என்ன சொல்றியோ ஓ விருப்பம் போல அந்த தமிழ் நம்பிக்கை உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவர் சொல்றாரு. ஆனா இப்ப நீ வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றியே, இது என்னடி நியாயம்? நியாயம் அநியாயம் எல்லாம் யாருக்கு தகுதி இருக்கோ அவங்க மட்டும்தான் பேசணும். நீயும் அப்பாவும் இத பத்தி பேசக்கூடாது. ஏன்னா உங்க 2 பேருக்கும் அந்த தகுதி இல்ல. புரியுதா? இது வரைக்கும் நான் விரும்பின மாதிரி என்ன வாழ விடல. அதான் வீட்டை விட்டு வந்துட்டேன். இனிமேலாவது நான் விரும்புற மாதிரி என்ன வாழ விடுங்க. நல்லதோ கெட்டதோ நானே பாத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். வீட்டுக்கு வாருண்ணா. நிச்சயம் ஒரு நாள் வருவேன். ஆனா அது இப்போ இல்ல. நீ வராம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். நான் எங்கேயாவது இருக்கணுமா இல்ல கண்காணாம எங்கேயாவது ஓடி போயிடணுமா? சொல்லுமா. வேணாமா, வேணாம். நீ இங்கே இரு. அப்ப இந்த இடத்த விட்டு போறியா? போ. ரோஜா தனியா இருந்தா எப்படியாவது அவகிட்ட பேசி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடலாம்னு நினைச்சேன். அப்பா வேற உள்ள இருக்காரு. இவர் தேவையில்லாம ரோஜா மனசை கழிச்சிருவாரு. இவர்தான் எரியிற நெருப்புல 1000 வேலை பட்டாச போடுறாளாச்சே. இப்ப என்ன பண்ணலாம்? சரி, எப்படி இவருக்கு தெரியதானே போகுது. போய் பேசலாம், மோதி பாத்திரலாம். என்னடா ஒரே பொம்பளை பொம்மையாவே வச்சிட்டு இருக்கிற? இத பார், கார் பொம்மை எல்லாம் இருக்கு, இதை வச்சுட்டு விளையாட மாட்டியா? அப்பம் புத்தி உனக்கு கரெக்டா இருக்குது. அவனும் இப்படிதான், புடவைய பார்த்தானா பின்னாலே ஓடிடுவான். அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கிற. உன்னை ஆஞ்சநேயர் பக்தனா வளர்க்கணும்டா. அப்பதான் நீ உருப்படுவ. உங்க அப்பனுடைய பயோடேட்டா உனக்கு தெரியுமா? அவன் பேரு மகேஷ். சரியான தருதலை. உங்க அம்மாவை தவிக்க விட்டுட்டு போயிட்டான்டா. ஸ்னேகான்னு ஒரு பொம்பளை பின்னால ஓடிட்டான். ஸ்னேகா இந்த பேரை நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. அந்த பொம்பளை நீ எங்க பார்த்தாலும் கல்லை எடுத்து அடி, மண்டைய உட, ஒரு தப்பும் இல்லை. அடப்பாவி, குழந்தைகிட்ட என்னெல்லாம் சொல்லி இப்படி வளர்க்கிறாரு பாரு. இவர் மண்டைய நான் உடைக்கிறேன். உங்க அம்மா ரொம்ப நல்லவப்பா. அவ உன்னை பெத்ததை தவிர வேற எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிக்கல. உங்க அப்பனை கட்டிக்கிட்டு
அழுதே வாழ்க்கைய வெறுத்துட்டா. நீதான் வளர்ந்து பெரியவனாயி அவளை அழாம பாத்துக்கணும். இந்த தாத்தாவை பத்தி எதுவும் கவலைப்படாதப்பா. வயசானவன், என் காலம் முடிஞ்சு போச்சு. நான் ஏதாவது ஆசிரமா அது இதுல என் காலத்தை ஓட்டிடுவேன். உங்க அம்மாவை நீ வளர்ந்து பெரியவனாயி சந்தோஷமா பாத்துக்கணும்டா ராஜா. தாயை தவிக்க விட்டவன் தண்ணி கிடைக்காம சாவான். பொண்டாட்டிய அழ வச்சவன் பொசுங்கி சாவான். இது ஏன் பழமொழி. என்னது இந்த ஆள் புதுசு புதுசா பழமொழி எல்லாம் கண்டுபிடிக்கிறாரு? கொழுப்பு. ராஜா, ஜீவா, நான் உனக்கு குங்ஃபு, சிலம்பாட்டம், கராத்தே இதெல்லாம் கத்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். நீ இதெல்லாம் கத்துக்கிட்டு உன் அப்பனை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும். அவன் உன் கையில மாட்டிக்கிட்டு கதறணும். அட பாவி மனுஷா, நீ அவனை சும்மா விடக்கூடாது. வாழை ஒட்ட நறுக்கணும். ஏண்டா என் அம்மாவை விட்டுட்டு போனேன்னு சொல்லி சொல்லி அடிக்கணும். ஓஹோ, என் குழந்தைகிட்ட எனக்கு எதிராக பேசி பிரெயின் வாஷ் பண்றீங்களா? என் குழந்தை இப்படி ஒரு சூழ்நிலையில வளர்ந்தா நிச்சயமா நல்லபடியா வளர மாட்டான். இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ரோஜா, டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுடு. மகேஷுக்கு டைவர்ஸ் கொடுத்துடு. மகேஷ் எனக்கு மட்டும்தான். அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம். உனக்கு அவர் மேல ஒரு உரிமையும் கிடையாது. கையெழுத்து போடு ரோஜா, கையெழுத்து போடு. கையெழுத்து போட்டுடு. மணி 10 ஆச்சே. மகேஷ் என்ன வீட்டுக்கு வரல? ஓ, ரோஜா கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கியிருப்பாரு. அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக மல்லிகை பூவும் ஸ்வீட்டும் எடுத்துன்னு வந்துட்டு இருப்பாரு. வரட்டும் வரட்டும். வந்துட்டாரே. மகேஷ், என்ன இங்க நின்னு இருக்கீங்க? ஏய் ஸ்னேகா, என்ன இது? பேய் கோலத்துல இருக்க. பேயா? நானா? என்ன பேசுறீங்க? சரி, நீங்க ரோஜா கிட்ட இருந்து டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டீங்கல்ல, கையெழுத்து போட்டுட்டால, எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நீங்க நின்னு இருக்கீங்க. டைவர்ஸ் பேப்பர் கொடுங்க. ஸ்னேகா, வீட்டுக்குள்ள போய் டைவர்ஸ் பேப்பர் கொடுங்க மகேஷ். ஸ்னேகா, வீட்டுக்குள்ள போய் பேசு. மகேஷ், டைவர்ஸ். மகேஷ், 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 டைவர்ஸ் பேப்பர் கொடுங்க. இல்ல. இல்லனா கையெழுத்து போடலையா? அவ கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாளா? ஸ்னேகா, கத்தாத. டைவர்ஸ் பேப்பர் எங்க? ஏய், நீ என்ன ஹிஸ்டீரியா பேசிட்டா? நான் ஹிஸ்டீரியா பேஷண்ட் தான், பரவாயில்ல. டைவர்ஸ் பேப்பர் கொடுங்க. இல்ல. இல்லனா டைவர்ஸ் பேப்பர் கொண்டு போல. கொண்டு போலியா? இல்ல. அப்புறம் என்னதான் அவகிட்ட இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தீங்க? கண்ணே மணியன்னு கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தீங்களா? ஸ்னேகா, ப்ளீஸ். மகேஷ், ஸ்டாப் இட் மகேஷ். ரோஜா போய் பார்த்து அவகிட்ட இந்த டைவர்ஸ் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க. மணி 10 ஆச்சே, மனுஷன் இன்னும் ஆளை காணமே. நான் இங்க பதறிட்டு இருக்கேன். நீங்க என்னடா ரொம்ப கூலா வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ரோஜாவை பாத்தீங்களா? டைவர்ஸ் கேட்டீங்களா? கேட்டீங்களா? இல்ல. பாக்கறீங்க? ஏ, வாயை திறந்து சொல்லு. என்ன கல்லுளி மங்க மாதிரி நிக்கிற? ஸ்னேகா, எப்படி நான் அவகிட்ட போய் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுன்னு கேட்பேன்? ஏற்கனவே அவ எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறான். உனக்காக நான் இருக்கேன் ஸ்னேகா. ஆனா அவகிட்ட நான் கட்ட தாலி மட்டும்தான் இருக்கு. அதையும் கழட்டி கொடுன்னு நான் போய் எப்படி அவகிட்ட கேட்பேன்? ப்ளீஸ், கோவப்படாத. ரோஜா ரொம்ப பாவம். அவ பாவமா? அவ பாவமா? அவ பாவமா? உனக்கு சொல்லு. அவ பாவமா? என்ன சொல்ல? அவ பாவமா? உனக்காக என்ன பெத்த அம்மாவையும் நான் பெத்த குழந்தை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தா நான் பாவம் இல்ல? தாலி கட்டிக்காம ஆசைக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்கற நான் பாவம் இல்ல? கண்டவனும் என்ன பார்த்து உன்னை வச்சிருக்கா, நீ நடத்த கெட்டவன்னு சொல்றத கேட்டு உன் குடும்பம் நடத்துற நான் பாவம் இல்ல? ஒரு புனிதமான இசை கச்சேரியில பாட்டு பாடி என் லட்சியத்தை என்னால நிறைவேற்ற முடியாத நான் பாவம் இல்ல?
தாலி கட்டிக்காம உன் கூட குடும்பம் நடத்தி என் பெண்மையை உன்கிட்ட எழுந்த நான் பாவம் இல்ல, ஆனா இது எதுவுமே பண்ணாத அவன் மட்டும் பாவம் இல்ல உனக்கு. பாவி, தாலி கட்டிக்காம காலம் பூரா நான் உனக்கு பப்பாட்டியா வாழணுமா? நீ அழகு, இளமை, ரத்தம், சதை எல்லாத்தையும் உரிச்சு எனக்கு சக்கையா தூக்கி போடுவேன். இதுக்கு நான் சம்மதிக்கணுமா? எவ்வளவு கிரிமினல் டா நீ, எவ்வளவு மோசமானவன், எவ்வளவு சுயநலவாதி நீ உருப்படியா? ரத்தமா வரட்டும், வலிக்கிறது அவனுக்கு நன்னா வலிக்கட்டும். நீ செத்த தோல, செத்து என்ன விட்டு தோல. எனக்கு சனியா விட்ட மாதிரி எனக்கு தேவையே இல்ல. நீ உன் பின்னால பைத்தியம் மாதிரி அலைஞ்சு எனக்கு இந்த சிறுபடி தேவைதான். ரோஜா பாவமா அவனுக்கு? ரோஜா பாவமா? இல்ல ஸ்னேகா, ஏதோ வாய் தவறி. வாய் தவறியா? பேசாதடா, பேசாத. ஸ்னேகா, டேய், எவ்வளவு திமிர் இருந்தா அப்படி ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வந்திருக்கும். உன் மனசுல இருக்குடா அந்த வார்த்தை, அதான் உன் வாயில வந்திருக்கு. நீ உருப்படவே மாட்ட, நீ நாசமா போயிடுவ. என்ன நாசம் பண்ணல நீ? நீ நன்னாவே இருக்க மாட்ட. உன் பின்னால பைத்தியம் மாதிரி அலைஞ்சு எனக்கு இந்த பரிசு தேவைதான். டேய் படுபாவி, உனக்கு அவதான் வேணும்னு தெரிஞ்சிருந்தா இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் என்ன உன் பின்னாடி பைத்தியக்காரி மாதிரி அலையணும்? இவ்வளவு எழுந்திருக்க மாட்டேன்னு நானு. பாவி, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வேற விதமா என் வாழ்க்கை அமைச்சிருப்பேனே. இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிங்க பத்தி நின்று நிம்மதியா இருந்திருப்பேனே. தேவையானுக்கு இந்த தலையெடுத்து நான் உன் மனசுல இல்லைங்கிறப்போ நான் என் பின்னாடி அலையணும். தப்பு பண்ணிட்டேனே. பாவம் பாக்க ரோஜா பாவமா? இல்ல என் தலையெடுத்து உருப்படவே மாட்டேன். தொடாத, தொடாத, தொடாத. தாலி கட்டினவ பாவமா உனக்கு? தாலி கட்டினவ பாவமா? அப்ப வச்சிருக்கிறவ எவ்வளவு பாவம்னு தெரியுமா உனக்கு? உனக்கு தெரியாது. சமுதாயத்துல ரெண்டாவதா வாக்கப்படுறவ படுற வலி வேதனை என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. தனக்குன்னு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே விட்டு கொடுக்கணும். புருஷன் எப்ப வருவான்னு தெரியாது. ஆசைப்பட்டது ஆசைப்பட்ட நேரத்துக்கு கிடைக்காது. பொம்பளைங்க எல்லாம் பொம்பளைங்க கேவலமா பேசுவாங்க. ஆம்பளைங்க சபலத்தோட பாப்பாங்க. இப்படி ஒரு நரக வேதனை அனுபவிக்கிறதா என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. ரோஜா, ரோஜா பாவமா? நான் தாண்டா பாவம். நான் தான் பாவம். தில்லைஸ்தான ஸ்னேகா யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா? உனக்கு வீரலட்சுமி வீட்டுல பார்த்த ஸ்னேகாவை தாண்டா தெரியும். நான் பாவம்டா. நான் பாவம். நான் தான் பாவம். நான் தான். அம்மா, ஐயோ அம்மா, நீ அன்னைக்கு சொன்ன வார்த்தையோட அர்த்தம் எனக்கு இப்பதானே புரியுது. பாவி, இவனை நம்பி வந்து நான் மோசம் போயிட்டேம்மா. பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் வாழ்க்கை எப்படி சீரழிச்சிட்டாமா இவன். ஐயோ, என் ரத்தத்தை குடிச்சு என் சதைய தின்னு இப்போ அந்த ரோஜாவை தான் பாவம்னு சொல்றானே. நான் என்ன பண்ணுவேன்? என் வாழ்க்கையே போயிடுத்துமா, என் வாழ்க்கையே போயிடுத்து. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்?